ஹலோ வணக்கம். நாம எல்லாருமே பணத்தை பெருக்கணும்னு நினைக்கிறோம். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம நம்ம ஊரு போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஒரு சின்ன சேமிப்பு எப்படி வரியே இல்லாத ஒரு பெரிய தொகையா மாத்துறது, அத பத்தின ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஷேர் மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு டென்ஷன் ஆகுறதுக்கு பதிலா எந்த நஷ்டமும் இல்லாம காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியோட மேஜிக் மூலியமா உங்க பணத்தை பல மடங்கா ஆக்குற ரகசியம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா அந்த சீக்ரெட் தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை கவர் பண்ண போறோம். ஷார்ட் டேர்ம் லாபத்துக்கான என்எஸ்சி, பெண் குழந்தைங்களுக்கான செல்வ மகள் திட்டம், லாங் டேர்ம் வெல்த் உருவாக்குற பிபிஎஃப், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான எஸ்சிஎஸ்எஸ், அப்புறம் லாபத்தை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கான சில ஸ்மார்ட் டிப்ஸ். முதல்ல ஷார்ட் டேர்ம் growth தரக்கூடிய என்எஸ்சி, அதாவது உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தை எப்படி லாக் பண்ணி லாபம் பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கு, அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த பணம் உங்களுக்கு தேவையே படாது அப்படின்னா என்எஸ்சி, அதாவது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். இது ஒரு 5 வருஷ லாக்இன் பிளான். வட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா 7.7% தராங்க. யார் வேணாலும் இது ஓபன் பண்ணலாம். ஈவன் சின்ன பசங்க பேர்ல கூட பேரண்ட்ஸ் ஓபன் பண்ணி வைக்கலாம். இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, செக்ஷன் 80C படி 1.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், முதலீடு செய்யற தொகைக்கு வரி விலக்கு கிடைக்கும், ஆனா அதுல இருந்து கிடைக்கிற வட்டிக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். இப்போ இங்க ஒரு சுவாரஸ்யமான டேட்டா இருக்கு, கவனிங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, வட்டி எப்படி அசல முந்தி வளருதுன்றதுதான். சப்போஸ் நீங்க 1 லட்சம் ரூபாய இதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைப்போம். 7.7% கூட்டு வட்டியில 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற வட்டி மட்டுமே 44,904 ரூபாய். எந்த ரிஸ்க்குமே இல்லாம, எந்த டென்ஷனும் இல்லாம ஃபைனலா உங்க கைக்கு 1,44,904 ரூபாய் வந்து சேரும். போட்ட காசுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லாபம். 2வது செக்ஷன் உங்க வீட்டை இளவரசியோட எதிர்காலத்தை பாதுகாக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ருதி யோஜனான்னு சொல்வாங்க. உங்க வீட்ல ஒரு பெண் குழந்தை இருந்தா கண்ணை மூடிட்டு நீங்க ஆரம்பிக்க வேண்டிய திட்டம் இதுதான். 10 வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். இந்த ஸ்கீமோட அல்டிமேட் ரூல் என்ன தெரியுமா? இது கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. நீங்க போடுற பணம், அதுக்கு வர்ற வட்டி, கடைசியா கைக்கு வர மொத்த தொகை, எதற்குமே நீங்க ₹1 கூட டாக்ஸ் கட்ட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு இப்போ 8.2% வட்டி கொடுக்கறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வட்டி இதுதான். ஒரு நிமிஷம், இந்த நம்பரை மட்டும் பாருங்களேன். 11,37,342 ரூபாய். என்னடா இவ்ளோ பெரிய அமௌண்ட்னு பாக்குறீங்களா? நீங்க மாசம் வெறும் 2000 ரூபாய் உங்களுக்கே தெரியாம சிறுக சிறுக சேமிச்சா கூட ஸ்கீம் முடியும் போது உங்களுக்கு கிடைக்க போற தோராயமான முதிர்வு தொகை இதுதான். அதான் காம்பவுண்டிங் பவர். சரி, இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது மொத்தம் 3 ஸ்டேஜ். முதல் 15 வருஷத்துக்கு நீங்க ஆக்டிவா பணம் கட்டணும். அடுத்த 6 வருஷத்துக்கு நீங்க ₹1 கூட கட்ட வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஆனா அந்த டைம்லயும் உங்க பணத்துக்கு கூட்டு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 21வது வருஷத்துல முழு தொகையும் உங்க கைக்கு வந்துரும். இடையில பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போதோ அல்லது 10th 12th படிக்கும் போதோ அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு 50% பணத்தை மட்டும் எடுத்துக்கிற ஆப்ஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது. 3வது, லாங் டேர்ம் வெல்த் உருவாக்குறதுக்கான பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். 15 வருஷத்துல பணத்தை அப்படியே டபுள் ஆக்குற ஒரு அருமையான பிளான். யாரு வேணாலும் எந்த வயசுல வேணாலும் இதை ஓபன் பண்ணலாம். இப்போதைக்கு இதுல 7.1% வட்டி தராங்க. இதோட லாஜிக்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க மாசம் வெறும் 2000 ரூபான்னு 15 வருஷத்துக்கு பிபிஎஃப்ல கட்டுறீங்க. நீங்க கட்டின மொத்த அசல் எவ்வளோன்னு பார்த்தா 3,60,000 ரூபாய். ஆனா உங்களுக்கு கிடைக்க போற வட்டி மட்டுமே சுமார் 3,90,000 ரூபாய். நீங்க போட்ட அசலை விட உங்களுக்கு கிடைச்ச வட்டி அதிகம். இதுதான் நம்ம சொல்ற கூட்டு வட்டியோட ரியல் மேஜிக். முடிவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் எந்த வரியும் இல்லாம சுத்தமான லாபமா கிடைக்கும். 15 வருஷம் லாக்இன் ஆகுதே, நடுல எமர்ஜென்சினா என்ன பண்றதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பயப்படவே வேண்டாம், இதுல சில எஸ்கேப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3வது வருஷத்திலிருந்தே நீங்க உங்க அக்கவுண்ட் மேலேயே லோன் வாங்கிக்கலாம். அதே போல 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்தா அக்கவுண்ட்டை முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. சோ உங்க பணம் எப்பவும் சேஃப். 4வது செக்ஷன் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான எஸ்சிஎஸ்எஸ் திட்டம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நிலையான காலாண்டு வருமானத்தை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம்.
ரிட்டையர்மெண்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ரெகுலரா ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஒரு சூப்பர் சாய்ஸ். ஏன்னா இதுல 8.2% வட்டி கொடுக்கறாங்க. 60 வயசு ஆனவங்க இதுல சேரலாம். விஆர்எஸ் வாங்கினவங்களா இருந்தா ரிட்டையர் ஆன 3 மாசத்துக்குள்ள 55 வயசுலயே கூட சேர்ந்துக்கலாம். மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 30 லட்சம் வரைக்கும் நீங்க பல்கா இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க போட்ட பணத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி அப்படியே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். 1 லட்சம் ரூபாய் போட்டா 3 மாசத்துக்கு ஒருக்கா 4500 ரூபாய் கிடைக்கும். ஆனா நோட் பண்ணிக்கோங்க, இந்த வட்டிக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா இங்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் முன்கூட்டியே பணத்தை எடுத்தா போடுற பெனால்டி. நீங்க பணம் போட்ட 1 வருஷத்துக்குள்ளேயே அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபாய் கூட வட்டி கிடைக்காது. அதுவே 1 முதல் 2 வருஷத்துக்குள்ள எடுத்தா உங்க அசல்ல இருந்து 1.5% பெனால்ட்டியா பிடிப்பாங்க. 2லிருந்து 5 வருஷத்துக்குள்ள எடுத்தா 1% பிடிப்பாங்க. அதனால ஒரு லாங் டேர்ம்க்கு உங்களுக்கு தேவைப்படாத பணத்தை மட்டும் இதுல போடுறது தான் நிஜமான ஸ்மார்ட்னஸ். ஓகே, இப்போ நாம ஃபைனல் அண்ட் ரொம்ப முக்கியமான செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸ்மார்ட் டிப்ஸ் டு மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன்ஸ், இன்சைடர் நாலேஜ்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. நீங்க பிபிஎஃப் இல்லனா எஸ்எஸ்ஒய் திட்டத்துல மாசம் பணம் கட்டுற ஆளா இருந்தா உங்க பணத்தை கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்கு முன்னாடியே கட்டிடுங்க. ஏன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பணம் கட்டினீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாசத்துக்கான வட்டியை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. என்னடா ஒரு மாச வட்டி தானே நினைக்காதீங்க. லாங் டேர்ம்ல அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இது ரொம்பவே பாதிக்கும். சோ டைமிங் இஸ் எவ்ரிதிங். ஃபைனலா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கலாம். ஆனா ரிஸ்க்கும் அங்க ரொம்பவே அதிகம். மார்க்கெட் வாலட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் அப்படி இல்ல. 100% கவர்மெண்ட் கேரண்டி. உங்க வீட்டு பக்கத்திலேயே ஈஸி ஆக்சஸ் பண்ணலாம். எந்த பதச்சமும் இல்லாம உங்க பணம் நிம்மதியா வளரும். உங்க போர்ட்ஃபோலியோல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம், தப்பில்ல. ஆனா உங்க ஃபைனான்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு உங்ககிட்ட இருக்கணும். சோ இப்போ நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஒரு பெரிய ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கலாம், ஓகே? ஆனா உங்களுக்கான அடிப்படை செல்வம் உண்மையிலே பாதுகாப்பா இருக்கா? உங்க வீட்ல ஒரு பொன் குழந்தை இருந்தா அவங்களுக்கு ஒரு எஸ்எஸ்வி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? இந்த எளிய பாதுகாப்பான சேமிப்பு பயணத்தை நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிங்க, உடனே ஆக்ஷன் எடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனரோட நாம மீட் பண்ணலாம்.